கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 5:37 வாசிக்கிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள். டெய்லர் ஸ்மித் என்ற பிஷப் ஒரு முறை கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கண்ட ஒரு நிகழ்ச்சி அவரை மிகவும் சிந்திக்க வைத்தது. உண்மையாயிருப்பதின் அவசியத்தை அவருக்கு மிகவும் ஆழமாக உணர்த்தியது. அவர் பயணம் செய்து வந்த கப்பலானது ஏடன் என்னும் தீவில் வந்து நின்றபொழுது அங்குள்ள படிப்பறிவற்ற ஜனங்கள் ஏதோ சில பொருட்களை விற்று கொண்டிருந்தார்கள். இங்கிலாந்து நாட்டின் போர் வீரன் ஒருவன் ஒரு மனிதனிடம் ஒரு பொருளை வாங்கிவிட்டு பணம் கொடுத்தான். ஆங்கில நாட்டு பவுண்டை குறித்து சரியான அறியாத அந்த மனிதன் அவனிடம் அதிகமாக பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு சென்றான். அதை கவனித்த போர் வீரன் மீண்டும் அந்த மனிதனை அழைத்து அதிகமாக கொடுக்கப்பட்ட பணத்தை திரும்ப கொடுத்து அனுப்பினான். அந்த தீவு மனிதன் இதை புரிந்து கொள்ளாமல் இங்கிலாந்து போர் வீரனுக்கு பணம் கொடுக்க வேண்டியதென்று நினைத்து இன்னும் அதிக நாணயங்களை கொடுத்தான். அந்த அதிக பணத்தை அந்த போர் வீரன் மீண்டும் தீவுவாசியிடம் திருப்ப கொடுத்தான். இதை கண்டு இன்னொரு போர் வீரன் முதல் வீரனை பார்த்து, முட்டாள், ஏன் அதை திரும்ப கொடுத்து அனுப்பினாய்? அவன்தான் உன்னிடம் அந்த பணத்தை கொடுத்து விட்டானே என்று கூறினான். உடனே அந்த முதல் வீரன், நீ என்னை முட்டாள் என்று நினைத்தாலும் பரவாயில்லை, ஒரு சில செம்பு ஞானங்களுக்காக என்னையும் என் ஆண்டவரையும் நான் விற்க தயாராக இல்லை என்றான். யோசேப்பு தன் எஜமானிய மனைவின் சொல்லுக்கு இணங்காமல் அவரை நோக்கி, இதோ என் ஆண்டவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதெப்படி என்றான். வாங்கவும் விற்கவும் முடியாத மனிதர்களே, இந்த உலகில் மிகப்பெரிய முக்கியமான தேவை உண்மைக்காக தலைநிமிர்ந்து நிற்கும் இந்த மனிதர்களுக்காக உலகம் இயங்கி நிற்கிறது என்று எலன் ஒயிட் அவர்கள் கூறுகிறார்கள். நஷ்டம் வந்தாலும் உண்மையை மட்டுமே பிடித்து நிற்க நீங்கள் இந்த காலையில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அப்படிப்பட்ட குணத்தை நீங்கள் பெற்று வாழுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.